ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். இடைத்தேர்தல் நாங்குநேரி விக்கிரவாண்டி 2 தேர்தலிலும் நான் முதலமைச்சர் அந்த காலத்தில் வென்று காட்டப்பட்ட கட்சி அதிமுக கட்சி. அதே போல உள்ளாட்சி கூட்டுறவு சங்க தேர்தல் எல்லாம் நாங்கள் வெற்றி பெற்று தான் இருக்கிறோம். ஏதோ கால சூழ்நிலையின் காரணமாக நிறைவேற்ற முடியாத அறிவிப்புகள் எல்லாம் அறிவித்து கவர்ச்சிகரமாக பேசி மக்களை ஏமாற்றி ஆட்சியிலே அமர்ந்து விட்டீர்கள். இன்றைய தினம் நிலைமை என்ன? அரசு ஊழியர்கள் ஒரு பக்கம் போராட்டம், தூய்மை பணியாளர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், சத்துணவு அமைப்பாளர்கள் போராட்டம், விவசாயிகள் போராட்டம், போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டம். இன்றைக்கு தமிழகம் போராட வேண்டிய சூழ்நிலை அந்த அமைப்புகள் எல்லாம் தள்ளப்பட்டு விட்டது. தமிழகம் ஒரு போராட்ட களமாக மாறிவிட்டது. இன்றைக்கு அவர்கள் கேட்கின்ற நியாயமான கோரிக்கை 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி திரு ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த வாக்குறுதி எண்ணை குறிப்பிட்டு அதைத்தான் நாங்கள் கேட்கின்றோம். நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீர்கள், திராவிட முன்னேற்ற கழகம் வாக்குறுதி கொடுக்கப்பட்டது. இன்றைய முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் வாக்குறுதி கொடுத்தீர்கள், அதை நம்பி நாங்கள் வாக்களித்தோம். நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது. ஆட்சிக்கு வந்த பிறகு நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றவில்லை, அதனால் நாங்கள் போராடுகிறோம் என்று நான் குறிப்பிடுகின்ற அந்த அமைப்பெல்லாம் போராடி கொண்டிருக்கின்றார்கள். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களை பற்றி நன்கு புரிந்து கொண்டார்கள், உங்களுடைய கட்சியை பற்றி நன்கு புரிந்து கொண்டார்கள். வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக தலைமையில் அமைக்கப்படுகின்ற கூட்டணி பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெறும். அதிமுக ஆட்சி அமைக்கும். நீங்க எத்தனை மாயாஜாலம் போட்டாலும் வேலையாகாது, எத்தனை கூட்டங்கள் போட்டாலும் வேலையாகாது. அதே வேளையில் சிந்தித்து பார்க்க வேண்டும். 2021 சட்டமன்ற பொது தேர்தல் அதிமுக தலைமையிலே கூட்டணி 75 இடங்களில் நாங்கள் வெற்றி பெற்றோம். பிரதான எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்தேன். இதுவரை நாங்கள் கேட்கின்ற கேள்விக்கு சட்டமன்றத்திலே உங்களால் பதிலளிக்க முடியாத நிலையை நாங்கள் உருவாக்கி காட்டுகின்றோம். ஆக மக்களுடைய பிரச்சனையை சட்டமன்றத்தில் எழுப்பினால் அதற்கு கூட உரிய பதில் கிடையாது. ஏன்னா தெரிஞ்சா தானே முதலமைச்சர் சொல்லுவார். இன்னொன்றையும் சொல்லுகிறார், எப்பொழுது பார்த்தாலும் பழனிசாமி காலையை பார்க்கிறார். காலை பார்த்தா தாங்க சரியான பாதையில் நடக்க முடியும். உங்களை போல கை டைப்படிக்கல, தயவு செய்து பேச ஆரம்பிச்சுட்டா அசிங்கமா போயிடும். மரியாதை கொடுத்தால் மரியாதை கிடைக்கும், இல்லாவிட்டால் எங்களுக்கும் பேச தெரியும். திரு ஸ்டாலின் அவர்களே, நாங்கள் வலிமையா இருக்கிறோம், நல்லா புரிஞ்சுங்க. நான் வலிமையா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறது நாட்டு மக்களுக்கு தெரியும். அப்பப்ப சைக்கிள் ஓட்டி காட்டுறீங்க, அப்பப்ப பளு தூக்கி அதை யாரு கேட்டாங்களா? பளு தூக்குறார், நீ எதுக்கு காட்டுற? மக்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டு விட்டது. ஸ்டாலின் அவர்களே, இனி அரசியல் ரீதியாக பேசுங்கள். எங்களுடைய ஆட்சியில் ஏற்படுகின்ற தவறுகளை சுட்டி காட்டுங்கள், பதில் சொல்ல தயாராக இருக்கின்றோம். உங்களுடைய ஆட்சியில் ஏற்படுகின்ற அவலங்கள் தவறுகளை நாங்கள் சுட்டி காட்டுகின்றோம். அதற்கு சரியான பதில் கொடுக்க துப்பு இல்லாம திராணி இல்லாம ஏதோ பேசி மழுப்பி எங்களை அவதூறு பிரச்சாரத்துக்கு ஆளாக்கினால் நிச்சயமா உரிய பதிலடி கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு சாதாரண தொண்டன் விவசாயி ஒரு நாட்டின முதலமைச்சராக எவ்வளவு கடினப்பட்டு என்பதை உணர வேண்டும். உங்களை போல உங்க அப்பா முதலமைச்சராக இருந்தாரு, உங்க அப்பா திமுக தலைவராக இருந்தாரு, அதனால நீங்க வந்து இந்த பதவிக்கு வந்துட்டீங்க. இல்ல சாதாரண ஒரு விவசாயி வர முடியுமா? எவ்வளவு கடினம் என்பதை அனுபவ ரீதியாக நான் அறிந்தேன். உங்களுக்கு அந்த அனுபவம் கிடையாது. அதனாலதான் இந்த ஆட்சி தலை குடிந்து தலை தொங்கி போய் கிடக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நாட்டு மக்களுக்கு என்ன பலன் கிடைச்சது? ஒரே ஒரு பலன், கடன்காரன் என்ற பலன் தான் கிடைச்சிருக்குது. இன்னைக்கு 5,50,000 கோடி கடனை வாங்கியிருக்கிறீங்க. இந்த கடனை யார் கட்டுறது? இங்க இருக்கின்ற ஏழை மக்கள் மீது வரி போட்டு தானே அந்த பணத்தை வசூல் பண்ண முடியும். ஆட்சிக்கு வருவதற்கு என்ன சொன்னீங்க? அதிமுக ஆட்சியில் கடன் அதிகரித்து விட்டது,
அந்த கடனை குறைப்பதற்கு நிதி மேலாண்மை குழு அமைக்கப்படும், நிபுணர்கள் அதிலே நியமிக்கப்படுவார்கள் என்று சொன்னீங்க. நிபுணர் குழு அமைக்கப்பட்ட பிறகுதான் கடன் அதிகமாக வாங்கியிருக்கிறீங்க. எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றுறாங்க பாருங்க. மின் கட்டண உயர்வு, வீட்டு வரி உயர்வு, கட வரி உயர்வு, குடிநீர் வரி உயர்வு, குப்பைக்கு வரி போட்டாங்க. பத்திரப்பதிவு கட்டண உயர்வு, வரி இல்லாத துறையே இல்லை, அந்த அளவுக்கு வரி மேல் வரி போட்டு மக்கள் மீது மிகப்பெரிய வரி சுமையை அமைத்த அரசாங்கம் இந்த அரசாங்கம். விலைவாசி, அதிமுக ஆட்சியில் விலைவாசி என்ன, உங்களுடைய ஆட்சியில் விலைவாசி என்ன ஒப்பிட்டு பாருங்க. மக்களுக்கு வேலை கிடையாது, வருமானம் குறைவு, செலவு அதிகரிப்பு, கடுமையாக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதை பற்றி எல்லாம் கவலையே கிடையாது. போட்டோ ஷூட் போடுவாரு, பத்திரிகையில் போட, பத்திரிக்கையாளர் அதுக்கு தான் தயாராக்குறீங்க. தினம் ஒரு அறிவிப்பு, எந்த அறிவிப்பாவது மக்களுக்கு தெரியுமா? இதில் இருக்கிறீங்களே, போய் பேட்டி கேளுங்க. நான் இங்கேயே இருக்கிறேன், போய் ஒரு ஏதோ பேர் சொல்றார் திரு ஸ்டாலின், நிறைய பெயர் சொல்றார். அந்த பெயரை இங்க இருக்கிற தாய்மார் இருக்கிறாங்க, நிர்வாகிகள் இருக்கிறாங்க, பொதுமக்கள் தான் எல்லாம் வந்திருக்கிறாங்க மாற்றுக் கட்சியிலிருந்து. அதில் போய் கேளுங்க, இப்படி ஸ்டாலின் அறிவிச்சிருக்காரு, இந்த திட்டம் உங்களுக்கு தெரியுமா, இந்த திட்டத்தினால உங்களுக்கு நன்மை கிடைச்சிருக்குமான்னு சொல்லுங்க பார்க்கலாம். அத்தனை வெற்றி அறிவிப்பு, அத்தனை விளம்பரம், தினம் விளம்பரம், கோடிக்கணக்கான ரூபாய் விளம்பரத்துக்கு செலவு செய்யறாங்க. அத்தனையும் உங்களுடைய வரி பணம். சிந்திச்சு பாருங்க. இப்படிப்பட்ட அரசாங்கம் தான் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு குடும்ப ஆட்சி, வாரிசு அரசியல் திராவிட முன்னேற்ற கழகம். திரு கருணாநிதி பிறகு திரு ஸ்டாலின் பிறகு உதயநிதி வருவதற்கு எவ்வளவு முயற்சி பண்றாங்க, ஒருபோது நடக்காது. இந்த தேர்தலோட இறுதி தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு, திராவிட முன்னேற்ற கூட்டணிக்கு என்பதை நேரத்தில் தெரிவித்து, நான் இந்த மாவட்டத்தை சார்ந்தவன், இங்க இருக்கின்ற பெரும்பாலானவர் நேரடி எனக்கு தெரியும். 1989 நான் சட்டமன்ற உறுப்பினராக இந்த மாவட்ட மக்களால் எடப்பாடி தொகுதியை நான் வெற்றி பெற்றேன். இன்றைக்கு நான் முதல் கட்டமாக மாண்பு அம்மாவுடைய அமைச்சரவையில் 2017 நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக பணியாற்றினேன். சிறப்பாக பணியாற்றிய காரணத்தினாலே 2016 கூடுதலாக பொதுப்பணித்துறை கொடுத்தார்கள். 2 துறையிலும் சிறப்பாக செயல்பட்டு இன்று வரை நாம் செயல்பட்ட திட்டத்தில் குற்றம் கூட காண முடியாத அளவுக்கு சிறப்பான ஆட்சி செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி, வருகின்ற தேர்தலில் நீங்கள் அத்தனை பேரும் கடுமையாக உழைத்து பாடுபட்டு அதிமுக ஆட்சி அமைக்க வேண்டும். பல்வேறு கட்சியிலிருந்து இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். அத்தனை பேருக்கும் மனமாற என்னுடைய பாராட்டுகளை, வாழ்த்துக்களை தெரிவித்து, இதற்காக முயற்சி செய்த மேலில் வீட்டுக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர், ஒன்றிய கழக செயலாளர்கள், பேரூர் கழக செயலாளர்கள், கழகத்திலே முன்னோடி பொறுப்புகள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்திலே நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி. ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள், ஷர்ட்டுகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.